ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கேட்டிருந்தீங்க லவ் சிக் போடுங்கக்கா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் எபிசோட் போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு எல்லாமே டெலீட் ஆயிடுச்சுமா. இனிமேல் நான் போட்டேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வாய்ஸ் கொடுத்து தான் போடணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் வியூஸும் போகாது. நான் கண்டிப்பாக லாஸ்ட் எபிசோடு எப்படியாட்டு போட பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஓஷன்ஸ் லவ் செம்ம காமெடியாக இருக்கும். நீங்கள் குலுங்கி குலுங்கி சிரிக்கலாம். எனக்கே ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. வாங்க ஓஷன்ஸ் லவ்க்குள்ளே போயிடலாமா? ஓஷன்ஸ் லவ் போன எபிசோட்லேயே பார்த்தோம். ஆஃபீஸில் எல்லாருமே டூருக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ஹெங் பையன் மட்டும் சும்மா இருக்காமல் கை தூக்கி, பாஸ் நான் வந்து மோமோ கூட தான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான்ல. உடனே எல்லாருமே முட்டை முட்டையாக முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹெங் விடாமல், ஆமாம் பாஸ் நான் வந்து மோமோ கூட தான் தூங்க போகிறேன், மோமோ கூட மட்டும்தான் தூங்குவேன்னு சொல்ல, இந்த மோமோக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம கடுப்பாயிட்டு. இந்த பூனைக்குட்டிலாம் ரொம்ப கோவமாக இருக்கும்போது ஒரு மாதிரி முகத்தை வச்சுருக்கும்ல, அதே மாதிரி நம்ம மோமோவும் முகத்தை வச்சுட்டு, டேய் ஹெங் என்னடா பண்ணிட்டு இருக்க, வாயை மூடுடா, நான் உன் கூட்டெல்லாம் தூங்க முடியாதுன்னு சொல்ல, ஆனாலும் இந்த ஹெங் பையன் கேட்காம, இல்லை இல்லை நான் வந்து மோமோ கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டே இருக்கேன். மோமோ எவ்வளோ சொல்லி பார்த்துட்டே இருக்கான், டே ஹெங் நான் யார் கூடனாலும் தூங்குவேன்டா, உன் கூட மட்டும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாஸுக்கு கடுப்பாகுமா இல்லையா? பாஸ் வந்து ஒரு டேபிள் மேலே கையை வச்சு தட்டிட்டு, எல்லாருமே வாயை மூடுறீங்களா, ஹெங் என்ன தவிர யார்கிட்டயுமே தூங்கக்கூடாதுன்னு சொல்ல, அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. இங்கே என்னடா நடக்குதுன்னு அவங்க பார்த்துட்டே இருக்க, நம்ம பாஸ், அச்சச்சோ தெரியாதனமா வளரிட்டோமோ, சரி சரி ஏதாட்டும் சொல்லி சமாளிக்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துக்கலாமா? அந்த சீட்டில் யார் கூட யார் தூங்கணும்னு போட்டிருக்காங்களோ அவங்க கூட தான் தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்த்துக்கோங்கப்பான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சீட்டு குலுக்கி போடுறாங்க. எல்லார் கையிலையும் சீட்டு வந்துருச்சு. இந்த ஹெங் பையன் சும்மா இருக்காமல் நம்ம மோமோ பார்த்துட்டு, டே எனக்கு நல்லாவே தெரியும்டா, உன் கூட தான் நான் தூங்குவேன், எனக்கு நல்லா தெரியும், கடவுள் வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாருன்னு சொல்ல, நம்ம மோமோவும் சீட்டை திறந்து பார்க்குறான். அவனுக்கு வந்து 10 கூட போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஹெங்குக்கு தான் பாஸ் கூட போட்டிருக்கோம். இப்போ எல்லாருமே டூருக்கு போயாச்சு. நம்ம பாஸும் ஹெங்கும் ஒரே ரூமில் இருக்காங்க. ஹெங் அப்படி முட்டை முட்டையாக முழிச்சிட்டு இருக்கான், இன்னைக்கு என்ன நடக்க போதோன்னு. பாஸ் சும்மா கிடக்காம, ஹெங் பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள கடவுள் ஏதோ முடிச்சு போடுறாரு போல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹெங்கும் ஆமல்ல சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து பாஸுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க பொண்ணுக்கிட்ட இருந்து. பொண்ணு கேட்குறா, அப்பா என்ன டூருக்கு போயிட்டீங்களா, நீங்கள் தனியான ரூமில் தானே படுத்திருக்கீங்க, இல்லைன்னா யார் கூடயாட்டு படுத்திருக்கீங்களா? இல்லைம்மா அப்பா தனியாக ரூமில் தான் படுத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ரூம் கூடலாம் போய் படுத்தேன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு பொய்க்கு மேலே பொய் புழுவேன். ஹெங் அதை பார்த்துட்டு, அட புழுவினி மூட்டை பாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்போன்னு பார்த்து மோமோ தான் கதவு தட்டான். ஹெங் உடனே கதவை திறந்து, என்ன வேணும் மோமோ? அதுவா, இந்த டிக்கெட்டு சாப்பிட்றதுக்காண்டி எல்லாருக்குமே டிக்கெட் கொடுத்துருக்காங்க, உன்கிட்டையும் கொடுக்க சொன்னாங்க, அதான் வந்தேன்னு சொல்ல, நம்ம ஹெங், நல்ல வேலைடா நீ வந்துட்ட, என்னை எப்படியாட்டு காப்பாற்றி உன்னோட ரூம்குள்ளே கூப்பிட்டு போயேன், உன் ரூம்குள்ளே 10 தானே படுத்திருக்கான், நானே வரேனேன்னு சொல்ல, அதுக்கு மோமோ, ஹெங் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் விஷயத்த மட்டும் தான் என்கிட்ட பேசணும்னு சரியான்னு சொல்லிட்டு மோமோ உள்ளுக்கு போக, ஹெங் சொல்கிறான், பாப்போம்டா பார்ப்போம், நீ எவ்வளோ நாள் தான் என் மேலே இப்படியே கோவமாக இருக்கன்னு பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குரல். யாருன்னு பார்த்தா பாஸ் தான். பாஸ் அப்படியே ரூம்குள்ளே இருந்து அப்படியே வெளியே எட்டி பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற, உள்ளுக்கு வரலையான்னு கேட்க, நம்ம ஹெங், வரேன் சார் வரேன், என்னெல்லாம் இன்னைக்கு நடக்க போதும்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உள்ளுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்குமே போட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம் நடக்குதுன்னா, டென்னும் மியாவும் தான் போட்டியை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, போட்டி என்னதுன்னா, ஒருத்தவங்க வந்து நடிச்சு காட்டுவாங்க. அவங்க யாருன்னு நீங்கள் நடிச்சு காட்டுறதை வச்சு சொல்லணும்னு சொல்ல எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல பாஸ் தான் வந்து நடிச்சு காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எல்லாரும் இங்கே பாருங்க, உங்களோட ரகசியத்தை எல்லாத்தையுமே என்கிட்ட நம்பி சொல்லலாம், நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அங்கே உள்ளவங்க எல்லாருமே கரெக்டாக மியான்னு சொல்லிட்டாங்க. அங்கே மியா பொண்ணு இருக்கால, நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும்லாம் ரகசியம்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்ல, உடனே எல்லாரும் பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யார் நடிச்சு காட்ட வராங்கன்னா, நியூ இயர் தான் நடிச்சு காட்டுறா. நியூ இயர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க நான் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அது எதனாலனா நான் வீட்டில் உட்காந்து கேம்லாம் விளையாடல, நான் வர்றதுக்கு காரே கிடைக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்ட, உடனே எல்லாருமே இது ஹெங்குன்னு கத்தி சொல்கிறாங்க. ஹெங் அங்கேருந்து உட்காந்துட்டு, டே நியூ இயர் உன்னால் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டலன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா, ஹெங் தான் நடிச்சு காட்ட வரான். ஹெங் என்ன நடிச்சு காட்டுறான்னா, அப்படி கையை கட்டிட்டு, எல்லாரும் அமைதியா இருங்க, இங்கே பாருங்க குப்பையே குப்பை தட்டியில் தான் போடணும், அதே மாதிரி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது கம்ப்யூட்டர் லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்ல, அங்கேருந்து எல்லாருமே இது மோ தானேன்னு கத்த, உடனே ஹெங்கும் ஆமான்னு சொல்லிடுறான். மோ வந்து ஹெங் அப்படி மொரன்னு முறைச்சிட்டே இருக்க, நம்ம ஹெங் வந்து நல்லா மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த கேம் தான் காமிக்கிறாங்க. இந்த கேம் எப்படின்னா,
ஒருத்தங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்ட விக்கணும். அதாவது அவங்கள பத்தின நல்ல விஷயத்த சொல்லி விக்கிற மாரி. அந்த மாரி ஒரு கேம் தான். இப்ப அதுல யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, மோ வந்து நியூ இயர எப்படியாட்டும் சொல்லி விக்கணும். அதே மாரி நம்ம ஹெங் வந்து பாஸ எப்படியாட்டும் நல்லா புகழ்ந்து விக்கணும். அந்த மாரி ஒரு கேம் தான். இப்ப இந்த கேம் வந்து ஆரம்பிக்க போது செமைய காமெடியா இருக்கும் பாருங்களேன். முதல்ல மோ சொல்லுவான், "இங்க பாருங்க நியூ இயர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அது மட்டும் இல்லாம ஏதாட்டும் சொன்னா புரிஞ்சுப்பான். ஆனா சில பேர் தடிமாடு மாரி வளர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெங்க பார்த்தே சொல்ல, ஹெங்கும் சும்மா விடுவானா? வாடா என் பம்பரக்கட்ட மண்டையான்னு சொல்லிட்டு மோமோவ பார்த்து, "இங்க பாருங்க என்னோட பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதே மாரி பிரச்சனைய பார்த்து ஓடி போக மாட்டாங்க. சில பேர்லாம் பிரச்சனைய பார்த்து ஓடி போவாங்க. அவங்கள பார்த்தாலே எரிச்சலா வரும்னு சொல்லிட்டு இருக்க." இதெல்லாம் கேட்டா மோமோ சும்மா விடுவானா? இந்த நியூ இயர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எது சொன்னாலும் புரிஞ்சுப்பான். சில பேருக்கு அறிவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஆஃபீஸ்க்கு லேட்டாவே வருவாங்கன்னு சொல்ல, நம்ம ஹெங்கும் சும்மா விடுவானா? எங்க பாஸ் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம ஏதாட்டும் தப்பு பண்ணாலும் மன்னிச்சுருவாங்க. சில பேர் மாரி கிடையாது. எப்ப பார்த்தாலும் உம்முனா மூஞ்சி மாரி முகத்த வச்சுக்கிறதுக்குன்னு சொல்ல, மோமோ இங்கிருந்து என்னோட நியூ இயர் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டான்னு சொல்ல, இங்க ஹெங் சும்மா இருப்பானா? ஆமாமா என்னோட பாஸ் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைத்தனமா நடந்துக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சுட்டே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, 2 பேருமே இப்படி போட்டி போட்டுட்டே இருக்க, எல்லாரும் பார்க்குறவங்களுக்குலாம் இவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிற மாரி தோணும். உடனே டென்னும் மியாவும், "ஏப்பா உங்கள பார்த்தா நீங்க விக்கிற மாரி தெரியல. ஏதோன்னு சண்டை போடுற மாரியே இருக்கு. சரி, சரி 2 பேருமே உட்காருங்கன்னு" சொல்லிட்டு இந்த போட்டிய முடிச்சிருவாங்க. இப்போ அடுத்த போட்டி தான் நடக்குது. அடுத்த போட்டி என்னதுன்னா, ஒருத்தவங்க வந்து கண்ண கட்டியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து வாய கட்டியிருப்பாங்க. அதாவது கண்ண கட்டியிருக்கவங்க வந்து ஏதோ ஒரு பால வந்து எடுக்கணும். ப்ளூ கலர் பால வந்து எடுக்கணும். வாய வந்து கட்டியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வழி சொல்லணும். ஆனா வாயால பேசாமயே சொல்லணும். கைய காமிச்சு என்னனாலும் சொல்லிக்கலாம் போல இருக்கு. இப்ப அந்த போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் டீம்னா, நம்ம பாஸும், நியூ இயரும் ஒரு டீமு. பாஸ் வந்து வாய் கட்டியிருக்காங்க. நியூ இயர் வந்து கண்ணு கட்டியிருக்கான். அதே மாரி மோமோவும், ஹெங்கும் ஒரு டீமு. மோமோ வந்து வாய கட்டியிருக்கான். ஹெங் வந்து கண்ணு கட்டியிருக்கான். இப்போ நம்ம ஹெங் வந்து மோமோ கிட்ட என்ன சொல்றான்னா, "மோமோ நான் கரெக்ட்டான வழியில போறேன்னா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அதே மாரி நான் தப்பான வழியில போனேன்னா, நீ ஏதாட்டும் பண்ணி என்ன தடுக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்ல, மோமோவும் சரின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம ஹெங் வந்து நடக்க ஆரம்பிக்கும்போது, அவன் தப்பான வழியில போவான் போல இருக்கு. உடனே மோமோ என்ன பண்ணுவான் தெரியுமா? தலையிலேயே 4 கொட்டு கொட்டுவான் பாருங்களேன். உடனே ஹெங், "டேய் மோமோ என் தலையில அடிக்கிறதோட உனக்கு வேற வழியே தெரியலையா? சரி என்னத்தையும் செஞ்சுட்டு போன்னு" சொல்லிட்டு, இப்போ ஹெங் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பேசிட்டே போறான். என்ன பேசுறான்னா, "மோமோ உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். எதுக்காக என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? உண்மையாவே நீ யோசிச்சு தான் சொல்றியான்னு?" சொல்ல, நம்ம மோமோ ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹெங், "டேய் மோமோ நான் வந்து விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல. உண்மையா தான் கேட்கிறேன். உண்மையாவே நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படலையா? ஒருவேளை என் மேல கோவமா இருக்கியோ? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் வீட்ல நீயே சமைப்ப. நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன்ல. அதனால தானே என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு" சொல்ல, மோமோ என்ன பண்றான்னா, நம்ம ஹெங்கோட மண்டையிலே ஒரு 4 தட்டு தட்டுறான். ஹெங், "ஓ இதுவும் தப்பா? எனக்கு நல்லாவே ஞாபகம் வந்துட்டு. எப்ப பார்த்தாலும் நீ துணி துவைக்கும்போது என்னோட ஃபேண்ட் பாக்கெட்ல என்னோட கர்ச்சீஃபு, அழுக்கு எல்லாத்தையுமே உள்ளுக்க வச்சு தருவனே. அதனால தானே கோவமா இருக்கன்னு" சொல்ல, இந்த மோமோ மறுபடியும் ஹெங்கோட தலையில 4 தட்டு தட்ட, உடனே ஹெங், "வேற என்னவா இருக்கும்? ஞாபகம் வந்துட்டு. எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் போகும்போது டிஷ்யூ பேப்பர அப்படியே வச்சுட்டு போயிருவேனே. அதனால தானே." அதுக்கும் மோமோ ஹெங்கோட தலையில 4 தட்டு தட்டுறான். நம்ம ஹெங்குக்கு செம டென்ஷன் ஆயிருச்சு. "மோமோ அவ்வளவு தான்டா சொல்லிட்டேன். உண்மைய சொல்லு. நீ எதுக்காக என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டிக்க? உனக்கு பிடிக்கலையா? என்னதான் காரணம்னு சொல்லி தொலையேன்டா. நானும் கேட்டுட்டே இருக்கேன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, மோமோ என்ன பண்றான்னா, ஹெங்க புடிச்சு அப்படியே ஒரு தள்ளு தள்ளிடுறான். நம்ம ஹெங்குக்கு செம டென்ஷன் ஆயிருச்சு. அதே மாரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹெங்கையே பார்த்துட்டே இருக்க, நம்ம ஹெங் கேட்குறான், "டேய் மோமோ உனக்கு என்னதான் ஆச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தள்ளி விட்டுருப்பேன்னு" சொல்லிட்டு அப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்க, அங்க இருந்து ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம டென்னும் மியாவும் தான். டென், மியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டியில வின் பண்ணது மோமோவும் ஹெங்கு தான் சொல்றாங்க. ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எப்படி வின் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படி கைய பார்க்குறான். அதாவது அவன் விழுந்தான்ல, விழுந்த இடத்துல கரெக்ட்டா அந்த பந்து இருந்திருக்கு போல இருக்கு. அந்த பந்த அப்படி கையில எடுத்துட்டான். இப்போ மோமோவும் ஹெங்கு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா மோமோக்கு வந்து செம கடுப்பா இருக்கு. அங்க இருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மோமோ வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான். அங்க தூரத்துல இருந்து ஹெங்கும் பாஸும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மோமோக்கு செம கடுப்பாகுது. அப்படியே சோகமா நின்னுட்டே இருக்கான். அப்போன்னு பார்த்து மியா நேரா மோமோ கிட்ட போய், "மோமோ இன்னைக்கு காலையில இருந்து நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நீயும் ஹெங்கும் பேசிக்கிறதே இல்ல. என்னாச்சு சண்டை பிடிச்சிருக்கீங்களான்னு?" கேட்க, மோமோ, "சேச்சா அப்படிலாம் இல்ல. என்னவோ தெரியல நாங்க 2 பேருமே பேசிக்கிறது இல்ல அவ்வளவுதான்" சொல்ல, உடனே மியா சொல்றா, "இங்க பாரு மோமோ, நீயும் ஹெங்கும் எப்ப பார்த்தாலும் பேசி பேசி சிரிச்சுட்டு ஏதாட்டும் பண்ணிட்டே இருப்பீங்க.
இந்த ஆஃபீஸே கலகலன்னு இருக்கும். நீங்க 2 பேருமே பேசிக்காதது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, நம்ம மோமோவும் அப்படியான்னு கேட்டுட்டே இருக்கான். மியா சொல்றா, "இங்க பாரு மோமோ, சீக்கிரமாவே 2 பேருக்குள்ள பிரச்சனைய முடிச்சிருங்க. அப்பதான் நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப, கரெக்ட்டா அங்க டென்னுக்கு என்னவோ மாறி இருக்கும் போல இருக்கு. அப்படியே தலை சுத்தி கீழ விழுறான். உடனே எல்லாருமே, "டென் என்னாச்சு என்னாச்சுன்னு" சொல்லிட்டு அவன வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தப் போறாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்தும்போது கூட பக்கி சும்மா இருக்காம டென் என்ன சொல்றான்னா எல்லார்கிட்டயும், "இங்க பாருங்க, நம்ம போட்டி எல்லாமே கரெக்ட்டா நடக்கணும். எல்லாருமே ஒழுங்கா சாப்பிடுங்க. கரெக்ட்டான டைமுக்கு தூங்கணும். நான் சொன்ன மாரி தான் எல்லாமே நடக்கணும்னு" சொல்லிட்டு கத்தி புலம்பிட்டே இருக்க, எல்லாரும் பார்க்குறாங்க. "டேய் உனக்கு உடம்பு சரியில்லடா. வாய மூடிட்டு போடான்னு" சொல்லிட்டு எப்படியோ ஆம்புலன்ஸ்ல அவன கூப்பிட்டு போயாச்சு. இங்க எல்லாருமே டென்னுக்கு என்னதான் ஆச்சு? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நியூ இயர் சொல்றான், "அதுவா டென் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கல. இன்னைக்கு போட்டிக்காண்டி என்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தான். அதனால ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல. அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு" சொல்ல, உடனே எல்லாரும் ஓ சரின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹெங்குக்கு இப்பதான் ஒரு ஐடியா தோணுது. அதான் டென் ஹாஸ்பிட்டல் போயாச்சே, அப்போ மோமோ கூட யாருமே தூங்க மாட்டாங்க. பேசாம மோமோவோட ரூம்ல நானே தூங்கிறேன்னு சொல்லிட்டு மோமோ கிட்ட, "மோமோ அதான் டென் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்ல, நானே உன்னோட ரூம்குள்ள வந்து படுத்துக்கிறேனே, ப்ளீஸ்டான்னு கேட்டுட்டே இருக்கும்போது பாஸ் இது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. பாஸுக்கு செம்ம கடுப்பு. பாஸ் வந்து இந்த ஒரு மாதிரி சத்தம் கொடுப்பாங்கல்ல, ம் ம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங்குக்கு, அச்சச்சோ யார் முன்னாடி சொல்லணும்னு தெரியாம சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க, இப்போ பாஸ் ஹெங் கிட்ட, "ஹெங் நான் உன்கிட்ட தனியா பேசணும், வா என் கூடன்னு" சொல்லிட்டு பாஸ் ஹெங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அதாவது இப்போ நம்ம ஹெங் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான். ஆனா அதே இடத்துக்குள்ளேயே ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. பாஸும் ஹெங்கும் அந்த கல்யாண மண்டபத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஹெங் அப்படியே அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு, "ஐ ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு பாஸ். இந்த இடம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு" சொல்லிட்டு பாஸ் கிட்ட கேட்க, பாஸ் அங்க இல்ல. நம்ம ஹெங்கும் எங்க போயிருக்காருன்னு தேடி பார்க்கும்போது தான் பாஸ் வந்து அப்படி முட்டி போட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம பாஸ் ஹெங்குக்கு அப்படி ப்ரப்போஸ் பண்றாரு. "ஏய் ஹெங், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு" சொல்ல, ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ பார்த்துட்டே இருக்க, பாஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிச்சுக்கிட்டே, "ஹெங் என்ன பயந்துட்டியா? இதே மாதிரி தான் இதே இடத்துல என்னோட ஒய்ஃபுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அதுதான் ஞாபகம் வந்துச்சு, சும்மா சொல்லி பார்த்தேன்னு" சொல்ல, இப்போதான் ஹெங்குக்கு உயிரே வருது. "யோ பாஸ், முதல்லயே உன்னோட ஒய்ஃபுக்காண்டி தான் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு செகண்ட்லயே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குயான்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க, இப்போ பாஸ் ஹெங் கிட்ட, "ஹெங் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதோ அங்க இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நானும் என்னோட ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு" சொல்ல, நம்ம ஹெங்கும், "அப்படியே பாஸ், சூப்பரா இருக்கு, இந்த இடம் அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாஸ் கேக்குறாங்க, "உனக்கு இது பிடிச்சிருக்கா? இங்க பாரு ஹனி, நான் கூட பயந்துட்டேன் இந்த இடம் உனக்கு பிடிக்கலன்னு. நம்ம 2 பேருக்குமே இதே இடத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது. நானும் சீக்கிரமாவே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்ல, ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல. "பாஸ் என்ன சொல்றீங்க?" "ஆமா, நம்ம 2 பேருக்குமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்ல. ஆனா இப்போதைக்கு முடியாது. ஏன் தெரியுமா? என்னோட பொண்ணு இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னை பத்தி சொல்ல ஆரம்பிப்பேன். அப்புறம் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், சரியா? ஏன்னா என்னோட பொண்ணுக்கு அவளோட அம்மா மேல ரொம்ப ரொம்ப பாசம். இன்னுமே அவங்க அம்மாவை மறக்காம இருக்கா. அதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு" கேட்க, இப்போதான் நம்ம ஹெங்குக்கு கொஞ்சமே மூச்சே வருது. அப்போன்னு பார்த்து அந்த கதவு திறந்து யாரோ வராங்க. அதாவது அந்த கல்யாண மண்டபத்தோட ஓனரும் அவர் கூட ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. பாஸ் கேட்குறாங்க, "என்னாச்சு? எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு" கேட்க, உடனே ஓனர் சொல்றாங்க, "ஒன்றும் இல்லடா, இந்த கல்யாண மண்டபத்தை விற்க போறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கல்யாணம் இந்த மண்டபத்தில் தானே நடந்துச்சு. என்ன பண்ண, இந்த கல்யாண மண்டபத்தை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போகிறோம். எதுக்காகனா, என்கிட்ட இப்போ நிறைய காசு இல்லை. எனக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கு. இந்த கல்யாண மண்டபம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ண, கையில் காசு இல்லைன்னா ஏதாட்டி இடிச்சு தானே ஆகணும். அதனால தான் இந்த கல்யாண மண்டபத்தை இடிக்க போறேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது பாஸுக்கு செம கவலையா இருக்கு. பாஸ் அப்படி ஹெங்க பார்த்துட்டு, "என்னது, இந்த கல்யாண மண்டபத்தை இடிக்க போறாங்களான்னு" சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. அதுக்கப்புறம் நைட் ஆயிருச்சு. எல்லாருமே சேர்ந்து அப்படி பேசிட்டு ஜாலியா இருக்காங்க. இங்க நம்ம மோமோ நேரா மியா கிட்ட போய் உட்கார்றான். அப்போ மியா கேட்கிறா, "என்னாச்சு மோமோ? நீயும் ஹெங்கும் இன்னுமே சமாதானம் ஆகலையா? ஏதாட்டி பேசுனியா இல்லையா?" "இல்ல, அவன்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? நான் எதுவுமே பேசலன்னு" சொல்ல, மியா நினைக்கிறா, இவங்க 2 பேருமே பேச வைக்கிறதுக்கு நம்ம தான் ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அதே சமயம் அங்க நம்ம பாஸையும் ஹெங்கையும் தான் காமிக்கிறாங்க. ஹெங் வந்து பொரிச்ச கோழி ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருக்கான். அதே மாதிரி பாஸ் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாஸ் ரொம்ப சோகமா உட்காரத பார்த்த நம்ம ஹெங் நேரா பாஸ் கிட்ட போய், "பாஸ் இந்தாங்க சிக்கன் சாப்பிடுங்க."
ஓ சிக்கனா, இந்த சிக்கன் தான் என்னோட கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே போட்டோம். ஆனா நம்மளோட கல்யாணத்துக்கு இந்த சிக்கன் போட முடியாதுல்ல. ஒரு மாசத்துலயே இந்த கல்யாண மண்டபத்தை இடிக்க போறாங்களா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கு. ஹெங்குக்கு செம கஷ்டமா இருக்கு. ஹெங் நேரா நியூ இயர் கிட்ட ஓடி போய், டேய் மச்சான் என்னவோ தெரியல இன்னைக்கு பாஸ் ரொம்ப டல்லா இருக்காங்க, பாஸை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு கேட்க, நியூ இயர் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாம ஒரு போட்டி வைக்கலாம், அந்த போட்டியில கண்டிப்பா எல்லாருமே சிரிச்சிருவாங்கன்னு சொல்ல, ஹெங்கும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப எல்லாருமே சுத்தி இருந்துட்டு இந்த போட்டி என்னதுன்னா, நிறைய பேப்பரை மடக்கி அது உள்ளக்க நம்பர்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பேப்பர்ல மட்டும் ராஜான்னு எழுதி வச்சிருப்பாங்க. ராஜான்னு பேரு யார் கையில கிடைக்குதோ அவங்க என்ன சொன்னாலும் எதிர்த்தாப்ப உள்ளவங்க செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி தான் ஒரு போட்டி. இப்போ போட்டி ஆரம்பிச்சுட்டு முதல்ல யாருக்கு அந்த ராஜான் பேப்பர் கிடைக்குதுன்னா நம்ம ஹெங்குக்கு தான் கிடைக்குது. ஹெங் என்ன சொல்றான்னா, 4ஆம் நம்பர் யார் கையில இருக்கோ அந்த நம்பர் உள்ளவங்க வந்து சரக்கு அடிக்கணும்னு சொல்ல, முதல்ல பாஸ் தான் ரொம்ப சோகமா அந்த 4ஆம் நம்பர் என் கையில தான் இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹெங்குக்கு அச்சோ பாஸை போய் சரக்கு அடிக்க சொன்னோம், இல்ல பாஸ் வேண்டாம் வேண்டாம் நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்ல, பாஸ் இல்ல இல்ல நான் செஞ்சுதான் ஆவேன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்து குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது யார் கையில கிடைக்குதுன்னா நம்ம நியூ இயர் கையில தான் கிடைக்குது. நியூ இயர் வந்து என்ன சொல்றான்னா, 8ஆம் நம்பர் யார் கையில இருக்கோ அவங்க ஏதாட்டு மறைச்சு வச்சிருப்பாங்கல்ல சொல்லவே கூடாதுன்னு, அந்த அந்த விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லணும், அப்படி இல்லைன்னா அவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, பாஸ் மறுபடியும் கையை தூக்குறாரு. நான் தான் அந்த 8ஆம் நம்பர் சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும், இப்ப என்னோட ரகசியத்தை சொல்லணுமா, நான் சொல்லிடுறேன், நான் ரொம்ப ரொம்ப மறைச்சு வச்சிருந்த ரகசியம்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்குக்கு ஒரே பயமா இருக்கு. இப்போ பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, இந்த கல்யாண மண்டபம் உடைக்கிறதுக்குள்ள எல்லாமே நான் பண்ணியாகணும், என்னோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நான் இப்பவுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹெங் ரொம்பவே பயந்துட்டான். ஹெங் பாஸோட கையை பிடிச்சிட்டு, பாஸ் இங்க பாருங்க அமைதியா இருங்க பாப்போம், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் பாஸ் சொல்ல, பாஸும் அப்படியா நீ உண்மையை தான் சொல்றியா, ஆமா பாஸ் உண்மையை தான் சொல்றேன், யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, பாஸும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த தடவை யார் கையில ராஜான்னு பேர் வருதுன்னா நம்ம மியா கையில தான் வந்திருக்கு. மியா என்ன சொல்றான்னா, 2ஆம் நம்பர் யாருன்னு கேட்குறா. 2ஆம் நம்பர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹெங் தான் 2ஆம் நம்பர் போல இருக்கு. உடனே மியா பக்கத்துல தான் மோமோ இருக்கானா, மோமோவோட கையில என்ன நம்பர்னு அப்படி எட்டி பார்க்கறா. பார்க்கும்போது அதுல 4ஆம் நம்பர் போட்டிருக்கு. உடனே மியா என்ன சொல்றான்னா, 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் உள்ளக்க ஒரு நிமிஷம் போய் 5 நிமிஷம் பேசிட்டு வரணும்னு சொல்ல, உடனே மோமோ தான் கையை தூக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹெங்கும் மோமோவும் உள்ளக்க பேச போயிட்டாங்க. மோமோவும் ஹெங்கும் அமைதியாவே இருக்க, ஹெங் கேட்குறான், மோமோ இப்படிதான் 5 நிமிஷமும் அமைதியா இருக்க போறியா அப்படின்னு கேட்க, உடனே மோமோ இப்ப என்ன பண்ண போற, மோமோ உனக்கு ஒண்ணு தெரியுமா, நானே ரொம்ப கவலையா இருக்கேன், பாஸ் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம இங்கேயே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குல்ல அங்கேயே வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, மோமோ என்ன சொல்ற, அவரை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் அவரை ஒரு பாஸா தான் பாக்குறேன், என்னால அப்படிலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, உடனே மோமோ கேட்குறான், ஏன் நீ பாஸை காதலிக்கலையா, நான் எதுக்கு பாஸை காதலிக்க போறேன், பாஸ் மேல வச்சிருக்கிறது ஒரு தனி மரியாதை, அவரை வந்து என்னால பாஸா மட்டும் தான் பார்க்க முடியும் தவிர வேற எதாவும் பார்க்க முடியாது. மோமோக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம்ம கடுப்பாயிட்டு, ஓ அப்படியா ஹெங், உன்னால மட்டும் பாஸா மட்டும் தான் பார்க்க முடியும், வேற எதாவும் பார்க்க முடியாது, ஆனா என்ன மட்டும் நீ மாற சொல்ற, என்னை வந்து உன்னை ஒரு ஃப்ரெண்டா பார்க்க சொல்ற, ஆனா எனக்கு வந்து உன்னை ஒரு காதலனை தான் பிடிக்கும், நீ மட்டும் பாஸை காதலனை பார்க்க மாட்ட, ஆனா என்ன மட்டும் நான் காதலனை பார்க்குறவனை ஃப்ரெண்டா பார்க்க சொல்ற, நீ வந்து ரொம்ப ரொம்ப சுயநலவாதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மோமோ கோவப்பட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். மியா கேட்குற, என்ன மோமோ உங்க 2 பேரோட சண்டை முடிஞ்சிட்டான்னு கேட்க, மோமோ வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க பாஸை பார்த்தீங்கன்னா, பாஸ் நிறைய சரக்கு அடிச்சிருப்பாரு போல இருக்கு, அதனால ஹெங்கை பார்த்து ஜொல்லு விட்டுட்டே இருக்க, நம்ம ஹெங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹெங் வந்து அழகா தூங்கிட்டு இருக்கான், ட்ரெஸ்ஸே இல்லாம தூங்கிட்டு இருக்கான். சரி அப்படி முழிச்சு பார்த்துட்டு, பாஸ் டைம் எத்தனை அப்படின்னு கேட்க, பக்கத்துல யாருன்னு பார்த்தா நம்ம மோமோ. ஹெங்குக்கு ஒண்ணுமே புரியல, அச்சச்சோ என்னோட மானம் போச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். பக்கத்துல பார்த்தா மோமோ அப்பதான் முழிச்சு பார்க்கறான். மோமோக்கு ஒண்ணுமே புரியல, அவன் மேல ட்ரெஸ் எல்லாம் இல்லைல்ல, அதை அப்படி பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி நிக்க, 2 பேருமே ஒரே நேரத்துல கத்துறாங்க. ஆன்னு சொல்லி கத்த, நம்ம மோமோ என்ன பண்றான்னா, நேத்து என்னெல்லாம் நடந்துச்சு, நல்லா விளாண்டுட்டு இருந்தோம், நல்லாவே விளாண்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு முட்டை முட்டையா முழிச்சிட்டு இருக்க, நம்ம ஹெங் சொல்றான், எனக்கு தெரியும் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல, மோமோ உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்க, உடனே ஹெங் எனக்கு நல்லாவே தெரியும், நேத்து நம்ம விளையாடும் போது நான் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், என்னோட போன்ல எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே போனை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து நல்லாவே காமெடியா இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்க. வீடியோல பார்க்கும்போது நேத்து என்ன நடந்திருக்குன்னா, நம்ம மோமோ ஹெங்கோ சரக்கு அடிச்சு செம போதையில இருப்பாங்க. 2 பேருமே ஒரே ரூம்குள்ள தான் வருவாங்க.
அதாவது மோமோ ரூம்குள்ள வராங்க. இப்போ ஹெங் வந்து மோமோ பார்த்துட்டு, "மோமோ நீ ரொம்ப அழகா இருக்க, கியூட்டா இருக்க தெரியுமா?" "அப்படியா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா, கியூட்டா இருக்கேனான்னு?" சொல்லிட்டு மோமோ கேட்டுட்டே இருக்க, ஹெங்கும், "ஆமா நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, சூப்பரா இருக்கன்னு" சொல்ல, மோமோ நேரா ஹெங் கிட்ட ஓடி போய், "இங்க பாரு ஹெங், நீ நைட்டு இன்னைக்கு என் கூடயே தூங்குறியா? என் கூடயே தூங்கு. எனக்கு பேயினா ரொம்ப பயம். உனக்கு பேயினா ரொம்ப பயமா? ஆனா எனக்கும் உன் கூட தான் தூங்கணும்னு ஆசையா இருக்கு. என்னோட ரூம்ல பாஸ் இருக்காங்களே, பாஸ் என்ன பண்றது?" "டேய் ஹெங், உனக்கு நான் முக்கியமா? இந்த பாஸ் முக்கியமா? சொல்லுடா. நான் முக்கியமா? பாஸ் முக்கியமா? நீ இப்ப சொல்லப் போறியா இல்லையா?" "அதுவும் கரெக்ட்டு தான். எனக்கு பாஸ் வந்து அப்படின்னு சொல்லப் போறதுக்குள்ளயே மோமோ நேரா கைய வச்சு ஹெங்கோட உடம்புல எங்க எங்கேயோ தொட்டுட்டே இருக்கான். நம்ம ஹெங்குக்கு ஒரு மாரி இருக்கு. உடனே மோமோ சொல்றான், "இங்க பாரு ஹெங், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் கூட இரு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நல்லாவே பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கையை எல்லா இடத்துலயும் வைக்கிறான். கடைசியில கீழலாம் கொண்டு போறான். ஆ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்களா? அதுக்குள்ள இந்த மோமோ பையன் ஹெங்கோட கையில இருந்து போன் அப்பிட்டு இதுக்கு மேல பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டான். ஆனா இந்த ஹெங்கு பையன் சும்மா கிடக்காம, "இல்ல மோமோ, கடைசி என்ன நடந்துச்சு நான் பார்த்தே ஆகணும்." "இல்ல நீ பார்க்க வேண்டாம், நான் பார்த்தே ஆவேன்னு" சொல்லிட்டு 2 பேருமே போனை அப்பிட்டே இருக்க, கரெக்டா பார்த்தா நம்ம பாஸ் தான் கதவு தட்டுறாங்க. "டேய் மோமோ, கதவு தொறடா, ஹெங் அங்க இருக்கானா? சொல்லுடா சொல்லுடா, கதவு திறப்பியா இல்லையான்னு" சொல்லிட்டு கதவு தட்டிட்டே இருக்க, இங்க மோமோக்கு செம பயமாயிருச்சு. "போச்சு போச்சு, பாஸ் வந்துட்டாங்க. நீ மட்டும் என் கூட இருக்க, தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. நான் என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அப்படி புலம்பிட்டே இருக்க, ஹெங் சொல்றான், "வாய மூடுறியான்னு" சொல்லிட்டு நேரா பாத்ரூம்குள்ள போய் ஹெங் ஒளிஞ்சுக்கிட்டான். மோமோ நேரா போய் கதவு தொறக்க, பாஸ் அப்படியே மோமோ தள்ளி விட்டுட்டு, "தள்ளுடா அங்கிட்டுன்னு" சொல்லிட்டு, "ஹெங் எங்க? ஹெங் எங்கன்னு?" சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்க, மோமோ சொல்றான், "பாஸ், ஹெங் வந்து இங்க வரல. வேற எங்கேயாட்டு அது வந்து ஆ எங்க வீட்டு பால்கனியில இருந்தாலும் இருப்பாங்க. நீங்க வேணா பால்கனியில போய் பார்க்குறீங்களான்னு" சொல்ல, ஆனா இந்த பாஸ் வந்து நல்லாவே கூமுட்ட போல இருக்கு. அது எப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு தானே பால்கனிக்கு போக முடியும். பாஸும் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. மோமோ அதுக்குள்ளேயே ஹெங்க, "டேய் போடா போடான்னு" சொல்லிட்டு அங்கருந்து தொரத்தி விடுறான். போகும்போது நம்ம ஹெங் என்ன பண்றான்னா, சட்டை, ஃபேண்ட் எல்லாத்தையுமே கையில எடுத்துட்டு ஓடி போறான். அப்போ இந்த சைடு பார்த்தா மியா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. மியா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, "ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? நேத்து ஹெங் அவனோட ரூம்குள்ளேயே போலயாம். அப்போ ஹெங் வேற யாரோட ரூம்குள்ள தான் இருக்கும். இன்னைக்கு செம ஜாலியா இருக்க போதா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வர, இத கேட்கும்போது ஹெங், "அச்சோ! இப்படி புரணி பேசி நம்மளோட மானத்தெல்லாம் வாங்கிருவாங்கன்னு" சொல்லிட்டு அந்த சைடு ஓடி போறான். அந்த சைடு ஒரு 4, 5 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி இந்த பக்கம் போலான்னு பார்த்தா, அங்கேயும் ஒரு 4, 5 பேர் ஓடி வராங்க. நம்ம ஹெங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா மொட்டை மாடிக்கு ஓடி போறான். மொட்டை மாடியில யாருமே இல்ல. ஆனா இவன் மட்டும் அன்றாயரோட மொட்டை மாடியில இருக்கான். அங்க வந்து மொட்டை மாடியில கதவு தொறக்க மாட்டேங்கி. நம்ம ஹெங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அச்சச்சோ! இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து எட்டி பார்க்கறான். அங்க கீழ யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மோமோ, நியூ இயர், பாஸ், மியா எல்லாருமே ஹெங் எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மேல யார் இருக்காங்கன்னா, அதாவது மாடி மேல நம்ம ஹெங் நின்னு கத்திட்டே இருக்கான். "டேய் இங்க நிக்கிறது தெரியுதா? தெரியுதான்னு?" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ஆனா ரொம்ப தூரமா இருக்கும் போல இருக்கு. யாருக்குமே காதுல விழல. இவங்க எல்லாருமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் எல்லார்கிட்டயுமே என்ன கேக்குறாங்கன்னா, "யாராட்டும் ஹெங்க பார்த்தீங்களா? ஹெங் எங்க போயிருப்பான்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்க, அங்க ஒரு குரங்கு குட்டி மாரி நம்ம ஹெங் காமெடி பண்ணிட்டே இருக்கான். ஹெங் என்ன பண்றான்னா, அவனோட ட்ரெஸ் எல்லாமே கையில வச்சுட்டு இருக்கான்ல, முதல்ல சட்டைய தூக்கி போடுறான், ஃபேண்ட்ட தூக்கி போடுறான். ஆனா எதுவுமே ரொம்ப தூரம் போக மாட்டேங்கி, பக்கத்துல பக்கத்துல விழுது. அவனும், "டேய் லூசு பசங்களா, மாடியில பாருடா, மாடியில பாருங்கடான்னு" சொல்லிட்டு கத்திட்டே டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். ஆனா எதுவுமே கீழ கேட்க மாட்டேங்கி. இப்போ பாஸ் எல்லார்கிட்டயுமே, "சரி சரி வாங்க, ஹோட்டல் மேனேஜர் கிட்ட போய் பேசி பார்க்கலாம்னு" சொல்லிட்டு எல்லாருமே குடுகுடுன்னு ஓடி போறாங்க. இங்க ஹெங், "போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே நான் இந்த மொட்டை மாடியில கடந்து வேக தான் போறேன். சிக்கன் மாரி வேக போறேன்னு" சொல்லிட்டே இருக்க, அங்க பாஸ் எல்லார்கிட்டயுமே, "ஆ ஹெங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரிஞ்சு போச்சு. பேசாம நம்ம கேமராவ போய் பார்ப்போமா? கேமரால கண்டிப்பா ஹெங் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு போயிரும்னு" சொல்ல, இங்க மோமோக்கு ஒரு மாரி பதட்டமாகுது. "பாஸ் கேமராவ தேட போறீங்களா? கேமராவ தேடுறதெல்லாம் தப்பு. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இருக்க, நம்ம பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு கேமராவ தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு முட்ட முட்டைய முழிச்சிட்டு இருக்க, அங்க இருந்து மேனேஜர் ஓடி வரான். மேனேஜர் எல்லார்கிட்டயுமே, "நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். எங்க ஹோட்டலுக்குள்ள கேமரா உடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒர்க்கே ஆகாதுன்னு" சொல்ல, எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாஸ் யோசிக்கிறான். பேசாம ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல, உடனே மியா தான் ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோனு நம்ம மோமோவோட ரூம்குள்ள இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க கரெக்ட்டா மோமோவோட ரூம்க்கு முன்னாடி தான் நிக்கிறாங்க. இப்ப பாஸ் எல்லார்கிட்டயுமே, "ஒரு நிமிஷம் எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஹெங்கோட ஃபோன் சத்தம் இங்கே தான் எங்கேயோ கேக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கன்னு"
சொல்ல எல்லாருமே ஆமா சார், எங்கோட ஃபோன் சத்தம் இங்கே தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. மோமோ அச்சச்சோ நம்ம ரூம்குள்ள தான் இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் இல்லையே எனக்கெல்லாம் ஒன்று கேட்கலையேன்னு சொல்ல பாஸ் இல்லை இல்லை எனக்கு நல்லாவே கேட்குதுன்னு சொல்லிட்டு மோமோவோட ரூம் கதவு கிட்ட காது வச்சு கேட்குறாங்க. அப்படியே கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் கண்டுபிடிச்சிட்டேன் மோமோ உன்னோட ரூம்குள்ள தான் எங்கோட ஃபோன் இருக்கு, சீக்கிரம் போய் கதவு திறடான்னு கேட்க மோமோ எவ்வளோ பாஸ் அது வேற ஏதாட்டு ஃபோனா இருக்கும் எனக்கு தெரியாதடா சீக்கிரம் கதவு திறன்னு சொல்ல நம்ம மோமோவும் போச்சு போச்சு மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு செத்தோன்னு சொல்லிட்டு அப்படியே கதவு திறக்கிறான். இப்ப எல்லாரும் அந்த ஃபோன் சத்தம் எங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு பைய நடந்து போக இங்க மோமோக்கு தான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. கரெக்டா மோமோ மட்டும் அந்த ஃபோன் பெட்ல இருக்கிறது பார்த்துட்டான். அச்சச்சோ எப்படியாட்டும் அந்த ஃபோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அந்த ஃபோன் மேலேயே டக்குன்னு உட்காந்துக்கிறான். உட்கார்ந்தோடனே பாஸ் கேட்குறான் டே மோமோ எதுக்கு அந்த பெட்ல உட்காந்த? ஒன்றும் இல்லை பாஸ் ஒரே டயர்டா இருக்கா அதான் பெட்ல உட்காந்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்க பாஸும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை தேடிட்டே இருக்கான். உடனே மோமோ என்ன சொல்றதுன்னு தெரியாம பாஸ் எனக்கு தோணுது பக்கத்து ரூம்ல தான் எங்கோட ஃபோன் சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன், பேசாம பக்கத்து ரூம்ல போய் தேடி பார்ப்போமா? பாஸும் அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு அப்படியே எழும்பி கிளம்ப போறாங்க. கரெக்டா இந்த மோமோ பையன் சும்மா இருக்கணும்ல, மோமோ பையன் பெட்ல இருந்து அப்படி எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது அந்த ஃபோன் கரெக்டா கீழே விழுந்துடுது. அதை பார்த்த மேனேஜர் ஃபோன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து கொடுக்க மோமோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே முழிச்சிட்டே இருக்க. பாஸ் கேட்குறான் டே மோமோ உண்மையை சொல்லு உன்கிட்ட எப்படி எங்கோட ஃபோன் வந்துச்சு? அதுவா பாஸ் இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு ஞாபகம் வந்துட்டு பாஸ், நேற்று நைட்டு எல்லாருமே சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம்ல, அப்போ நல்ல போதையில் இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஃபோன் நினச்சி எங்கோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல பாஸ் அப்படியும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நம்பிட்டு இருக்க. இந்த மியா பொண்ணு சும்மா இருக்காம பாஸ் பேசாம இந்த ஃபோனை எடுத்து அது உள்ளக்கு ஏதாட்டு விஷயம் இருக்கான்னு பார்க்கலாமான்னு கேட்க பாஸும் இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கோட ஃபோனை அப்படி எடுக்க போக நம்ம மோமோக்கு ஒண்ணுமே புரியல. போச்சு செத்த அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்கிருந்து நியூ இயர் ஓடி வரான். எல்லாருமே நியூ இயரை பார்த்து என்னடா இப்போ வேணும்னு கேட்க நியூ இயர் சொல்றான் பாஸ் எனக்கு ஒரு தடையும் கிடைச்சிட்டு வாங்க போலான்னு சொல்ல எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. மோமோக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அச்சச்சோ நல்ல வேலை தப்பிச்சோண்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து ஒளிச்சு வச்சிடறான். இங்க எல்லாருமே வெளியே ஓடி போய் பார்க்க போனாங்கல்ல, எங்க போய் பார்க்க போனாங்கன்னா நம்ம ஹெங் வந்து அவனோட துணியை எல்லாத்தையுமே தூக்கி போட்டால அந்த இடத்துல தான் போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மோ பார்க்குறான். மோ அந்த துணியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். இங்க துணி இருக்குன்னா அவன் இங்கதான் எங்கேயாட்டி கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. கரெக்டா மொட்டை மாடியில பார்க்கறான். அங்க நம்ம ஹெங் இருக்கான். ஹெங்க வந்து மோமோ தான் பார்த்தான் தவிர ஹெங் இன்னுமே பார்க்கல. இப்போ மோமோ அச்சச்சோ ஹெங் மொட்டை மாடியில இருக்கானா அவனை எப்படி காப்பாத்தன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. இங்க எல்லாரும் செமைய காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த துணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. பாஸ் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இது ஹெங்கோட சாக்ஸு ஷூவு அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்க. உடனே மியா சொல்றா ஆமாண்ட இது ஹெங்கோட ட்ரெஸ் தான், ஹெங்கு கண்டிப்பா யாரோ கொலை பண்ணி இது உள்ளுக்கு தான் புதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ ஹெங்குக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டே இருக்க. பாஸ் வந்து சும்மா இல்ல, பாஸ் அவங்க பங்குக்கு அச்சச்சோ ஹனி என்னை விட்டு போயிட்டியா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேனே எங்க போன ஹனி என்கிட்ட வந்துட, ஹனி என்னை விட்டு போகாத, நான் கண்டிப்பா உன்னை யாரு கொலை பண்ணானோ அவனை சும்மா விட மாட்டேன், அவனை எப்படியும் கொலை பண்ணிடுவேன், இப்போ என்னோட ஹனியை தேடி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த குழியை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹெங்கோட ட்ரெஸ்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சுல அது உள்ளக்கு தான் நம்ம ஹெங்க வந்து புதைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு எல்லாருமே தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மோமோ நினைச்சிட்டு இருக்கான் இவங்கெல்லாம் பைத்தியமா இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க. இங்க ஹெங்க என்ன பண்றனா அவன் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கான். யாருமே என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, போச்சு இனிமே என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. கடைசியா ஒரு வழி இருக்கு, இதோ ஜட்டி போட்டிருக்கேன்ல இந்த ஜட்டியை தூக்கி அவங்க மேல போட்டா நம்மள பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சார் என்ன பண்றாங்கன்னா ஜட்டியெல்லாம் கலத்திட்டு இருக்காங்க. கரெக்டா மோமோ வந்துடுறான். ஹெங் என்ன பண்ற ஒண்ணுமே பண்ணாதன்னு சொல்ல ஹெங் மோமோ என்னை காப்பாத்த வந்துட்டியான்னு சொல்லிட்டே இருக்க. மோமோ ஆமா நான் உன்னை காப்பாத்த வந்துட்டேன், ஆமா நீயே இந்த மாதிரி ஜட்டியோட இருக்கன்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கலத்தி ஹெங்குக்கு போட்டு விட்டுட்டு ஆமா நீ எதுக்கு இங்கே இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஹெங் அடப்போட மோமோ யாருக்காட்டி இங்கே இருக்க ஆசை வருமா, அது மட்டும் இல்லாம உன்னை அப்பதை வச்சு கூப்பிட்டுட்டே இருந்தல உன் காதுல விழலையா, எனக்கு நல்லாவே காதுல விழுந்துச்சு, ஆனா ஒருவேளை நான் அங்க எல்லார்கிட்டயுமே மேல பாருங்க ஹெங் இருக்கான்னு சொன்னா அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? உடனே ஹெங் சொல்றான் அதுவா நான் ரொம்ப போதையில இருந்தேன் அதனாலதான் மாடிக்கு வந்துட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்ல உடனே மோமோ நல்ல ஐடியாவா இருக்கு, பேசாம நம்ம 2 பேருமே கீழே போயிடலாம், கீழே போயிட்டு நீ ஏதாட்டு பாத்ரூம்ல போய் அப்படி படுத்து தூங்கிரு, நான் எல்லாருக்கிட்டையுமே நீ வந்து பாத்ரூம்ல இருக்கன்னு சொல்றேன். உடனே எல்லாருமே நீ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு பாத்ரூம்ல வந்து தூங்கிட்டேன்னு நினைப்பாங்க, பேசாம அந்த மாதிரி செய்யலாமான்னு சொல்ல ஹெங்கும் இது நல்ல ஐடியாவா இருக்கு வா போலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போதான் ஹெங்குக்கு ஞாபகம் வருது மோமோ உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்ல மறந்துட்டேன்? அதுவா இந்த மாடியில வந்து வரும்போது
அப்படி கதவு திறந்துருந்துச்சா, அதுக்கப்புறம் உள்ளக்க வந்தோனே அந்த கதவு தானாவே பூட்டிரும். அந்த கதவு தொறக்கவே முடியாதுன்னு சொல்ல, மோமோக்கு செம கடுப்பாயிட்டு. "டேய் என்னடா இந்த விஷயத்த இப்ப போய் சொல்ற? போச்சு போச்சு எல்லாமே போச்சுன்னு" சொல்ல, அதுக்கு நம்ம ஹெங், "டேய் உனக்கு மொதல்ல மூளை இருக்கா? இந்த கதவு தொறக்க முடிஞ்சுச்சுன்னா, நானே கீழ வந்தே உங்கள கூப்ட்டுருப்பேன்லடா. ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு தூக்கி போட்டிருப்பேன்? நீ தான் அறிவு கெட்டவனா இருக்கன்னு" சொல்ல, மோமோ, "அதுவும் கரெக்ட்டு தான். இப்ப என்ன பண்ண என்ன பண்ணன்னு சொல்லிட்டே இருக்க. இங்க பாஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னுமே அந்த குழிய தோண்டிட்டே இருக்காங்க." பாஸ் வந்து, "ஹனி நீ எங்க இருக்க? எங்க இருக்கன்னு?" சொல்லிட்டு குழிய தோண்டிட்டே இருக்க. அப்பன்னு பார்த்து 10 பையன் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பான் போல இருக்கு. 10 எல்லார்கிட்டயுமே, "நான் வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஹெங்க காணோம்னு சொன்னாங்க. ஹெங்க பார்க்கறதுக்காண்டி தான் நான் ஓடி வந்தேன்னு" சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் தோண்ட ஆரம்பிச்சுட்டான். தோண்டும்போது ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கும் போல இருக்கு. உடனே 10, பாஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த தோண்டுனத இழுக்கிறதுக்காண்டி நம்ம 10ஓட வயித்த புடிச்சு இழுத்துட்டே இருக்காங்க. நம்ம 10ம் எப்படியாட்டும் அத வெளிய கொண்டு வந்துடலான்னு தான் பார்த்துட்டே இருக்கான். பாஸ் வந்து, "போச்சு போச்சு என்னோட ஹனி வரப்போறான்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க, இவங்க எல்லாருமே இப்படி காமெடி பண்ணிட்டே இருக்க, மொட்டை மாடியில என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹெங்கும் மோமோவும் பேசிட்டு இருக்காங்க. மோமோ என்ன பண்றான்னா, சரி நான் யாருக்காட்டும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன போட்டுட்டே இருக்கான். யாருமே எடுக்கிற மாரி இல்ல. மோமோ சொல்றான், "அச்சச்சோ! ஃபோன யாருமே எடுக்கிற மாரியே இல்லன்னு" சொல்லிட்டு அப்புறம் ஃபோன பார்க்குறான். ஃபோன்ல சார்ஜ் எல்லாம் காலியாயிட்டு போல இருக்கு. போச்சு போச்சு ஃபோன்ல சார்ஜ்லாம் காலியாயிருச்சு. இனிமே என்ன பண்ண? உடனே ஹெங் சொல்றான், "இனிமே என்ன பண்ண? உட்கார தான் செய்யணும்னு" சொல்லிட்டு 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹெங் மோமோ கிட்ட, "மோமோ, நான் வந்து நெனச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு காலையிலேருந்து உன்கிட்ட தனியா ஏதாட்டும் பேசணும்னு நெனச்சேன். ஆனா இப்படி ஒரு நிலைமையில உன்கிட்ட பேசுவேன்னே நெனைக்கல. மோமோ என்ன மன்னிச்சிடு. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற? மாடியில நம்ம 2 பேரும் சிக்குனது உன்னோட தப்பு கிடையாது." "ச்சே ச்சே நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கல. எல்லாத்துக்காகவும் தான் மன்னிப்பு கேட்குறேன். என்னால எப்படி என்னோட பாஸ காதலனா பார்க்க முடியலையோ, அதே மாரி தானே உனக்கும் இருக்கும். நீ எப்பவுமே என்ன ஒரு காதலனா தான் பார்த்துருக்க. உன்னால எப்படி என்ன ஒரு ஃப்ரெண்டா பார்க்க முடியும்? எனக்கு புரியுதுன்னு" சொல்ல, மோமோவும், "இப்போ உனக்கு புரிஞ்சுட்டுல, என்ன தனியா விடு. நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்." உடனே ஹெங், "மோமோ உன்னோட மனசுக்குள்ள இருக்கிறது புரியுது. அதே மாரி என்னோட மனசுக்குள்ள இருக்கிறதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்னவோ தெரியல, நீ கிட்ட இருக்கணும்னு தோணுது. ஆமா, என்னவோ தெரியல, உன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்குது. அதனால தான் கேட்குறேன். நான் கடைசியா ஒரு தடவை கேட்குறேன். நீ வந்து என்னோட வீட்டுக்கே வந்துடுறியான்னு" சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அதே சமயம் இங்க பாஸ் எல்லாருமே காமிக்கிறாங்க. இந்த 10 பையன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தான்ல, உடம்பு சரியில்லாம இங்க வந்து வேலை செஞ்சதுனால மறுபடியும் 10 மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே எல்லாருமே ஸ்ட்ரெச்சர்ல 10 தூக்கிட்டு போறாங்க. 10 வந்து மயக்கத்திலே என்ன பண்றான்னா, மாடிய பார்த்துட்டு, "ஐ! அங்க என்னோட தாத்தா தெரியிறாங்க. என்னோட கொள்ளு பாட்டி தெரியிறாங்க. என்னோட கொள்ளு பாட்டி என்ன கூப்பிட்ட மாரியே இருக்குன்னு" சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டே வர, இங்க மேல ஹெங் மோமோ கிட்ட, "மோமோ மறுபடியும் என்னோட வீட்டுக்கு வந்துடுறியான்னு" கேட்டுட்டு இருந்தான்ல, கரெக்ட்டா கீழ எல்லாருமே பேசுற சத்தம் கேட்குது. அச்சச்சோ! எல்லாருமே வராங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு மாடியிலேருந்து கத்துறாங்க. பாஸ் கேக்குதா கேக்குதான்னு சொல்ல, இங்க எல்லாருமே அப்படியே மேல எட்டி பார்க்குறாங்க. அங்க ஹெங் நிக்கிறத பார்த்துட்டாங்க. உடனே எல்லாருமே 10 அப்படி தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவன அப்படியே மறந்து கீழ போட்டுட்டு அப்படி ஓடி போறாங்க. 10 நினைக்கிறாங்க, "டேய் பாவிங்களா! நான்லாம் உங்களுக்கு மனுஷனாவே தெரியலையான்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு வழியா கதவு தொறந்து நம்ம பாஸ் என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹெங்க கட்டிப்புடிச்சு, "ஹெங் நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்னை விட்டு போயிருவியோன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க, அதுக்கப்புறம் பாஸ் மோமோ கிட்டயும், ஹெங் கிட்டயும், "ஆமா நீங்க 2 பேருமே என்ன பண்றீங்கன்னு" கேட்க, மோமோ என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்க, ஹெங் சொல்றான், "அதுவா பாஸ், நான் வந்து சரக்கு அடிச்சேனா தெரியாம நைட்டு இங்கேயே வந்து தூங்கிட்டேன். மோமோ தான் என்ன வந்து காப்பாத்த வந்தான்னு" சொல்ல, உடனே பாஸும், "ஓ அப்படியா சரின்னு" சொல்லிட்டு நம்பிட்டாங்க. இத பார்க்கும்போது மோமோ, "பாஸ் ஹெங் சொன்ன கதைய அப்படியே நம்பிட்டீங்களா?" "ஆமா நம்பிட்டேன். ஹெங் சொன்ன கதை நம்புற மாரி தானே இருக்கு. யாருனாலும் சரக்கு அடிச்சா இந்த மாரி தான் பண்ணுவாங்கன்னு" சொல்ல, நம்ம மோமோ, "ஆ சரிடா சரிடா. இங்க இருக்கிறவன் எல்லாருமே பைத்தியக்காரனாவே இருக்கான்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பாஸ் ஹெங் கிட்ட, "ஹெங் நாங்க எல்லாருமே எவ்ளோ பயந்துட்டோம் தெரியுமான்னு" பேசிட்டே இருக்க, மோமோ தான் என்னென்னவோ கதைலாம் அளந்து விடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அவங்க ரூமுக்கு போயாச்சு. நம்ம ஹெங்கும் பாஸும் ஒரு ரூம்குள்ள இருக்காங்கல்ல, பாஸ் என்ன செய்றாங்கன்னா, நம்ம ஹெங்கோட துணிய எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹெங் சொல்றான், "பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இங்க வந்து டூர்ல ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நெனச்சிட்டு வந்தீங்க. ஆனா எல்லாருக்குமே நான் தொந்தரவா ஆயிட்டேன்னு" சொல்ல, உடனே பாஸ் ஹெங் கிட்ட போய் உட்காந்துட்டு, "ஹனி நீ ஏன் இப்படிலாம் பண்ற? இப்படிலாம் சொல்லாத. என்னோட மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன்." "என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?" "அதுவா, இன்னைக்கு என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா? இந்த உலகம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வருதுன்னு நெனைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு வரை நீ தொலைஞ்சு போயிருக்க.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில இந்த மண்டபத்தை விக்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் என்கிட்ட வந்து சொல்றாங்க. அதனால கடவுள் என்கிட்ட என்ன சொல்ல வராங்க சார்? அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, உன்னை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் 1 மாசம் அந்த மேனேஜர் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குள்ளயே என்னோட பொண்ணுகிட்ட நம்மளோட கல்யாண விஷயத்த சொல்லி, நான் எப்படியாட்டும் சம்மதிக்க வச்சு, இந்த மண்டபத்திலேயே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, "ஏங் இதுதான் கடவுள் சொன்னாரா? எனக்கு நல்லா ஆப்பு வச்சிருக்காருன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா பாஸோட பொண்ணு ஃபோன் பண்றாங்க. உடனே பாஸ் ஹெங் கிட்ட, "பாத்தியா பாத்தியா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் நெனைக்கிறேன். அதனால தான் என்னோட பொண்ணு கூட ஃபோன் பண்ணியிருக்கா. இப்பவுமே நான் அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லப் போறேன்னு" சொல்லிட்டு பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹெங், "பாஸ் பாஸ் வேண்டாம் வேண்டாம்ன்னு" சொல்லிட்டே இருக்க, அதுக்குள்ளயே யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மேனேஜர் தான். மேனேஜர் உள்ளக்க வந்து நேரா பாஸ கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இனிமே இந்த ஹோட்டல விக்க போறதில்லன்னு" சொல்ல, பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா சொல்ற? இந்த ஹோட்டல விக்க மாட்டியான்னு" சொல்ல, உடனே அங்க தான் நியூ இயர் பையனும் இருக்கான். நியூ இயர் பையன் பாஸ் கிட்ட, "பாஸ் அதுவா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு குழி தோண்டுனோம்ல, அந்த குழிக்குள்ள ஏதோ இந்த மேனேஜருக்கு தேவையான சொத்து எல்லாமே கிடைச்சிருக்கு போல இருக்கு. அந்த சொத்து எல்லாமே கிடைச்சதுனால இந்த மேனேஜர் இந்த ஹோட்டல விக்க போறதில்லன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது பாஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா பாஸ் எப்படியாட்டும் ஹெங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தாரு. ஆனா இப்ப முடியாதுல்ல. அப்படி ஒரு மாரி சோகமா இருக்க, இங்க ஹெங்குக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெங் நேரா பாஸ் கிட்ட, "பாஸ் இந்த ஹோட்டல விக்க மாட்டாங்களாம். தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. முக்கியமா உங்க பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹெங் ஐ ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பாஸோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே டூர் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. பாஸும் அவனோட வீட்ல தான் இருக்கான். அப்போ பாஸோட பொண்ணு பாஸ் கிட்ட போய், "அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்க. டூர் எப்படி போச்சு?" நல்லா போச்சுமான்னு சொல்ல, உடனே பொண்ணு, "அப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்." "என்னம்மா கேட்கணும்?" "அதுவாப்பா நேத்து நைட்டு ஏதோ ஒண்ணு பேசுனீங்களே." "நான் என்ன பேசினேன்?" "அப்பா அதான் நைட்டு 3 மணிக்கு எனக்கு ஃபோன் போட்டு ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, என்னப்பா சொன்னீங்க?" அப்பதான் நம்ம பாஸுக்கு ஞாபகம் வருது. அதாவது நேத்து நைட்டு வந்து நல்லா சரக்கு அடிச்சு போதையில இருந்தாங்கல்ல, அப்போ பாஸு, நம்ம ஹெங், அப்புறம் மோமோ 3 பேருமே ஒண்ணா தான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. பாஸ் அப்படி போதையில அவரோட பொண்ணுக்கு ஃபோன் போட்டு என்னலாம் பேசியிருப்பாங்கன்னா, பாஸோட பொண்ணு பேர் ஏம். இப்போ பாஸ் அவங்க பொண்ணுகிட்ட, "ஏம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இங்க பாரு உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. நான் வந்து உடனே இங்க ஹெங்கும் மோமோவும், சொல்லுங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகம் படுத்திட்டே இருக்காங்க. உடனே பாஸ், சரி சரி அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ பாஸ், "ஏம் நான் வந்து ஒருத்தனை காதலிக்கிறேன்னு" சொல்லிடுறான். உடனே மோமோ ஹெங்கும் ஐ ஜாலி ஜாலி, இன்னும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போதையில உளறிட்டே இருக்க, பாஸும் சரின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, "இங்க பாரு ஏம், நான் வந்து சொல்லுங்கப்பா என்ன சொல்லுங்க." அதாவது நான் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். இங்க ஹெங்கும் மோமோவும் ஐ ஜாலி ஜாலி, என்னோட பாஸ் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு ஜாலியா இருக்காங்க. இப்போ ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. பாஸ் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, அச்சச்சோ நேத்து என்ன சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு கேக்கா, "ஆமாப்பா நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா?" உடனே பாஸ், அச்சச்சோ மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? சரி எதையாட்டும் சமாளிப்போம். அதுவா, அது வந்து ஏம், நேத்து நைட்டு வந்து எல்லாருமே சரக்கு அடிச்சோமா, அப்போ விளையாட்டுலாம் விளையாண்டோம். விளையாட்டுல வந்து இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல, உடனே பொண்ணும், "அப்படியாப்பா நான் கூட பயந்துட்டேன் நீங்க வேற யாராட்டும் காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. பரவாயில்லப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு" சொல்ல, நம்ம பாஸுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழப்பமாவே வந்து கையில போன் எடுக்கான். போனுக்குள்ள எதை வச்சிருப்பானா, அதாவது நம்ம ஹெங்கோட சாக்ஸ் இருக்குல்ல, சாக்ஸ வந்து வச்சிருப்பான். அந்த சாக்ஸ பார்த்ததுக்கப்புறம் ஹெங்கோட ஞாபகம் வந்துரும் போல இருக்கு. இப்போ பாஸ் அவங்க பொண்ணுகிட்ட, "இங்க பாரு ஏம், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஒருவேளை நான் நேத்து சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்?" "என்னதுப்பா புரியல." "அதாம்மா நேத்து சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா." "என்னது?" "அதான் அதான் நேத்து சொன்னேன்ல, உண்மையாவே உங்க அப்பா வந்து வேற ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு ஓகேவா? சொல்லு. அதாவது நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு சம்மதமா சொல்லுன்னு" சொல்ல, இங்க பொண்ணு என்னப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கா. அதே சமயம் இங்க ஹெங்க தான் காமிக்கிறான். ஹெங் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு, சரி கதவு தொறக்கலான்னு சொல்லிட்டு சாவி எடுக்கிறான். சாவி இல்ல போல இருக்கு. அச்சச்சோ நான் வந்து அங்கேயே போட்டு வந்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்க, கரெக்டா அங்க மோமோ வரான். மோமோ ஹெங் கிட்ட போய், "இங்க பாரு ஹெங், என்னோட ரூம்குள்ள தான் சாவி போட்டுட்டு வந்துட்டேன். இந்தா சாவின்னு" சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு, இப்போ மோமோ ஹெங் கிட்ட, "இங்க பாரு ஹெங், நேத்து சொன்னேன்ல அது எல்லாமே உண்மைதானா? நான் உன் வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கலாமா? நல்லா யோசிச்சு சொல்லு.
நல்லாவே யோசிச்சுட்டேன். நீ ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கலான்னு சொல்ல, உடனே மோமோ, நல்லா யோசிச்சிட்டியா? நல்லா யோசிச்சுட்டேன். நல்லா கேட்டுக்கோ. நீ என் கூட பழகுறியே, அதே மாரி நான் உன் கூட பழக மாட்டேன். நான் வேற மாரி தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம, பாஸ் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறாங்க, அதே மாரி தான் நான் உன்கிட்ட இருப்பேன். உனக்கு ஒண்ணும் பயம் இல்லையே? ச்சே எனக்கு பயம் இல்ல. நல்லா கேட்டுக்கோ, அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம, பாஸ் உன் கூட நல்லா தான் பழகுறாங்க. நான் ஒண்ணும் பாஸே மாரி இருக்க மாட்டேன். பாஸோட மோசமானவன் நான். நான் வந்து என்னனாலும் பண்ணுவேன். நல்லா கேட்டுக்கோ, என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்ல, ஹெங்கும், நான் பயப்பட மாட்டேன். நீ என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்ல, உடனே மோமோ ஹெங் கிட்ட போய், நீ தான் சொல்லியிருக்க, இனிமே மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நேரா ஹெங்க அப்படி இறுக்கி புடிச்சுட்டு, அவனோட நெத்தியில முத்தம் குடுக்குறான். ஹெங் அப்படியே ஷாக் ஆகி பார்க்க, மோமோ வெட்கப்பட்டுட்டே, இங்க பாரு ஹெங், இந்த தடவ மட்டும் தான் நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையனா, அடக்க ஒடுக்கமா உனக்கு முத்தம் குடுத்துருக்கேன். அடுத்த தடவலாம் இந்த மாரி நல்ல பையனா இருப்பேன்னு எதிர்பார்க்காத. அடுத்த தடவ ரொம்ப ரொம்ப மோசமா இருப்பேன். இனிமே இந்த மோமோவ நீ பார்க்க மாட்ட. வேற மோமோவ தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, அவன் வீட்டுக்குள்ள போறான். அப்போ நம்ம ஹெங் இருக்கானே, அந்த முத்தம் கொடுத்த நெத்திய தொட்டுட்டு அப்படியே ஷாக் ஆயி நிக்க மோமோ கூப்பிடுறான். என்ன ஹெங், வெளிய நிக்க போறியா? உனக்கு வயிறு பசிக்கலையா? ஆமா எனக்கு வயிறு பசிக்குது. எனக்கு முட்டை ஆம்லெட் வேணும்னு சொல்லிட்டு உள்ளுக்க போறான். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு வீடியோ புடிக்கலையான்னு எனக்கு தெரியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எனக்கு கமெண்ட் குடுத்து, லைக் குடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச்.